ஹாய், வெல்கம் டு பிரியா டெக். ஸோ நம்ம இன்னைக்கு பைத்தானில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிக்ஷனரிஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். பைத்தான் டிக்ஷனரி அலோஸ் யூ டு கனெக்ட் பீஸ் ஆஃப் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். இது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறீங்க. இன்வைட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும், குடிக்கிறதுக்கு என்ன வேணும் கேட்பீங்களா? அப்போ அதை இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு டீ பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு வந்து காஃபி பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு ஜூஸ் பிடிக்கும். ஸோ அதை பேர் பண்ணுறது தான் டிக்ஷனரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரெண்ட் ஏ அப்படிங்கிறவங்களுக்கு டீ, ஃப்ரெண்ட் பி அப்படிங்கிறவங்களுக்கு ஜூஸ். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடம் பேர் ஆகுது தெரியுமா, அதுதான் டிக்ஷனரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈச் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த டிக்ஷனரி ஸ்டோர்ட் அஸ் கீ வேல்யூ பேர். ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் நமக்கு கீ வேல்யூவாக தான் ஸ்டோர் ஆகும். இப்போ ஃப்ரெண்டு ஏ அப்படிங்கிறது கீ, அவங்களுக்கு பிடிச்சது ஜூஸ் அப்படின்னா அது வேல்யூ. அதே மாதிரி ஃப்ரெண்டு பி அப்படிங்கிறது வந்து கீ, அவங்களுக்கு பிடிச்ச டீ அப்படிங்கிறது வந்து வேல்யூ. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், நான் ஏலியன் அப்படிங்கிறதுல கலர் அப்படின்னும் அண்ட் பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டுமே கீ. அந்த எல்லோவும் டென்னும் நமக்கு வேல்யூ. அண்டு இது டிக்ஷனரி எப்படி டிக்ளேர் பண்ணணும், இந்த ப்ராக்கெட் கொடுத்தா நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். அதே மாதிரி லிஸ்ட்டில் நம்ம வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். இல்லை, அதே மாதிரி கீயும் வேல்யூ எப்படி பேர் பண்ணுறது அப்படின்னா, இங்கே கோலன் கொடுத்துருக்கேன் தெரியுமா, இது மூலியமாக தான் இது கீ இது வேல்யூவும் பேர் ஆகிக்கும். இது ஒரு பேர் அண்டு வந்து இது அடுத்த பேர், ரெண்டு பேருக்கு நடுவுலையும் கம்மா கொடுக்கணும். ஸோ இதுதான் டிக்ஷனரி அப்படிங்கிறது. ஆக்சஸிங் வேல்யூ இன் டிக்ஷனரி. நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரே ஒரு வேல்யூ வேணும் அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூ அப்படிங்கிறத யூஸ் பண்ணும். ஸோ அதே மாதிரி டிக்ஷனரியிலே வந்து இண்டெக்ஸ் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, அதுக்கு பதிலாக கீயை யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், நான் பிரிண்ட்டுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா ஏலியன் ஆஃப் கலர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த கலருங்கிறது என்ன, கீ. இந்த கீயோட வேல்யூ என்னவோ நமக்கு அது இங்கே பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு வேல்யூ எடுக்கணும் அப்படின்னா அது ஒரு கீயை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு அதோட வேல்யூ கிடைக்கும். ஆடிங் நியூ வேல்யூ பேர். நமக்கு வந்து புதுசாக வந்து ஒரு பேர் ஆட் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் வந்து இங்கே வேரியபிள் நேம் கொடுக்குறேன் அண்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே கீயோட நேமை கொடுக்குறேன். இந்த இடத்துல கலர் பாயிண்ட் இருக்குல்ல, அதே மாதிரி இங்கே ஒரு கீயோட வேல்யூ நேமை கொடுத்து ஈக்குவல் டு என்ன வேல்யூவோ அந்த வேல்யூவை கொடுக்குறேன். ஸோ இது வந்து கடைசியாக கொண்டு போய் நமக்கு இதை ஜாயின் பண்ணி விட்டுரும். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மாடிஃபையிங் வேல்யூ. எனக்கு இந்த கலர் க்ரீனுங்கிறதுக்கு பதிலாக கலர் எல்லோ அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா என்ன கீயோ அந்த கீ இங்கே கொடுத்துட்டு அது என்ன வேல்யூவோ அந்த வேல்யூவை கொடுக்கணும். இங்கே மாடிஃபைக்கும் அண்ட் ஆடிங் நியூ கீ வேல்யூ பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. நீங்களே பாருங்கள், இந்த இடத்தையும் அண்ட் இந்த இடத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இது பைத்தானுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, கொடுத்துருக்க கீயை ஃபஸ்ட்டு பார்க்கணும். கொடுத்துருக்க கீ ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா, ஓகே இருக்குது, ஏற்கனவே கீ இருக்குது, ஸோ அவங்க வந்து வேல்யூவை மாடிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறத அது புரிஞ்சுக்கும். இங்கே ஏற்கனவே கீ இருக்குது, ஸோ வேல்யூவை மாடிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கும். ஒருவேளை கொடுத்துருக்க கீ இல்லை அப்படின்னா இது புதுசான கீ அப்படின்ட்டு புதுசான கீயை வந்து ஆட் பண்ணும். ரிமூவிங் கீ வேல்யூ பேர். நம்ம வந்து லிஸ்ட்டில் எப்படி டெல் பார்த்தோம், டெல்லு பாப்பு ரிமூவ்லாம் பார்த்தோம்ல, அதே மாதிரி எப்படி இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா டெல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு வேரியபிள் நேம் என்ன வந்து எதை டிலீட் பண்ணணுமோ அந்த டிலீட் பண்ணோடைய கீயை கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த பேரு டிலீட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது யூசிங் கெட் டு ஆக்சஸ் வேல்யூஸ். கெட் மெத்தட் டு செட் ஏ டிஃபால்ட் வேல்யூ தட் வில் பி ரிட்டர்ன் இஃப் ரெக்வஸ்டட் கீ டசன்ட் எக்ஸிஸ்ட். இப்போ வந்து நம்மக்கிட்ட கீ வேல்யூ பேர் இருக்குது. இப்போ நம்ம கீயை கொடுக்குறோம் அப்படின்னா அதோட வேல்யூ என்னவோ நமக்கு அது பிரிண்ட் ஆகும். அதெல்லாம் நம்ம ஆக்சஸிங் வேல்யூ இங்கே டிக்ஷனரியில் பார்த்தோம். இன்கேஸ் நம்ம கேட்க போகிறது வந்து ஒருவேளை அந்த கீ டிக்ஷனரியிலே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது, அதுக்கு தான் நம்ம இந்த கெட் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் படுத்துகிறோம். இங்கே பாருங்கள், நான் பாயிண்ட் வேல்யூ அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே இந்த வேரியபிள் நேமை கொடுத்து டாட் கெட் அப்படின்னு கொடுத்து அதுக்குள்ளே நான் என்ன கீ அந்த கீ அண்ட் கம்மா அதோட வேல்யூ என்னவோ அதை நான் கொடுக்குறேன். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம இங்கே பிரிண்ட் பாயிண்ட் வேல்யூ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இது என்ன பண்ணணும்னா நோ பாயிண்ட் வேல்யூ அசைன்ட் அப்படின்னு வரும். ஒருவேளை நம்ம வந்து இந்த கலர் ஸ்பீட் அப்படின்னு கொடுக்குறோம்ல, அதே மாதிரி பாயிண்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னாலும் நோ வேல்யூ இஸ் அசைன்ட் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது தான் லூப்பிங் த்ரூ ஆல் கீஸ் அண்ட் வேல்யூஸ். நம்ம ஃபார் லூப்பை வச்சு எப்படி லிஸ்ட்டு டியூப்பிள்லாம் பண்ணோம் அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி நம்ம டிக்ஷனரிஸை பண்ண போகிறோம். இங்கே யூசரில் நான் யூசர் நேம், அவரோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் இது மூணுத்தையும் நான் வந்து டிக்ஷனரிஸாக கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபாருக்குள்ளே ரெண்டு வேல்யூஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஐ மீன் ரெண்டு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன்.
இந்த 2 வேரியபிளையும் ஒண்ணு கீய ரெஃபர் பண்ணும், இன்னொன்னு வேல்யூ ரெஃபர் பண்ணும். இந்த இடத்துல நான் வந்து கீ வேல்யூன்னு குடுத்துருக்கிறதுனால, இதுதான் குடுக்கணும் அப்படின்னு கிடையாது. நம்ம லிஸ்ட்ல எப்படி என்ன வேல்யூ வேணா குடுத்தோம், அதே மாரி இந்த இடத்துல நீங்க என்ன வேணாலும் மாத்தி குடுத்துக்கலாம். ஸோ இது 2ம் வேரியபிள். ஸோ இந்த 2 வேரியபிளும் குடுத்துட்டு, யூசர் டாட் ஐட்டம்ஸ் அப்படிங்கிற இத குடுக்குறேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஐட்டம்ஸ் அப்படின்னு குடுத்தா, இந்த ஃபார் லூப் என்ன பண்ணும்னா, டிக்ஷனரியில இருக்கிற கீயும் எடுத்துக்கும், வேல்யூவையும் எடுத்துக்கும். 2மே நமக்கு வேணும். கீயும் நான் யூஸ் பண்ணுவேன், வேல்யூஸையும் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம வந்து யூசர் டாட் ஐட்டம்ஸ் அப்படின்னு நம்ம குடுத்தோம் அப்படின்னா, 2த்தையுமே எடுத்துக்கும். இது அதே மாரி கீய மட்டும் எப்படி எடுக்கிறது அண்ட் வேல்யூஸ் மட்டும் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத போக போக பார்ப்போம். இப்போ 2த்தையும் எடுக்கிறதுக்கு நான் ஐட்டம்ஸ் அப்படின்னு குடுத்துட்டேன். 2 எடுக்கிறதுனால ஸோ 2 வேரியபிள் நான் குடுத்துருக்கேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணும்போது ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி கீஸ் வேல்யூ அப்படின்னு 2 இது கிரியேட் பண்ணிக்கிறேன் ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ கீன்னு குடுத்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கீ கோலன் யூசர் நேம், அடுத்து வேல்யூ கோலன் ஃபெர்மி அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த என்ட்ரிகோக்கும் வரும் அண்ட் லாஸ்ட் ஃபெர்மிக்கும் வரும். இங்கே பார்த்தீங்களா, இப்படி தான் வந்திருக்கு. ஸோ அந்த ஐட்டம்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணோம் அப்படின்னா 2மே கீ வேல்யூ 2மே நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அந்த 2மே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம 2 வேரியபிள் கொடுக்கணும். ஒன்று கீக்கு, இன்னொன்று வேல்யூக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன வேரியபிள் நேம்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறதா லூப்பிங் த்ரூ ஆல் கீஸ் இன் டிக்ஷனரி. இங்கே வந்து கீ வேல்யூஸ் பார்த்தோம், இங்கே வெறும் கீஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். அங்கே எப்படி நம்ம வந்து ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்தோமோ இங்கே வந்து கீஸ் அப்படின்னு கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல கீ வேல்யூ 2 இருக்கிறதுனால 2 வேரியபிள். இங்கே வந்து ஒன்று கீஸ் மட்டும் அப்படிங்கிறதுனால ஒரு வேரியபிளை கொடுத்து பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல இருக்க கீயை மட்டும் பிரிண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு அதே தான், ஆனால் வேல்யூஸ்க்கு இங்கே எப்படி கீஸ் கொடுத்தோமோ அதே வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு வேரியபிளை கொடுத்து பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற வேல்யூஸ் மட்டும் டிக்ஷனரியோட வேல்யூஸ் மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். இப்படி தான் ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி டிக்ஷனரிஸை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் மொத்தம் 3 மெத்தட் வந்தது. ஒன்று ஐட்டம்ஸ், இன்னொன்று வந்து கீ, இன்னொன்று வேல்யூஸ். ஸோ நம்ம டிக்ஷனரிஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இது வரைக்கும் இப்போ பார்த்துருக்கோம் அண்ட் ஃபார் லூப் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ பார்க்க போகிறது வந்து நெஸ்டட் டிக்ஷனரி. அதாவது ஒரு டிக்ஷனரிக்குள்ளேயே இன்னொரு டிக்ஷனரி இருக்கிறது, லிஸ்ட்டுக்குள்ளே டிக்ஷனரி இருக்கிறது, டிக்ஷனரிக்குள்ளே லிஸ்ட் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் நெஸ்டட் அப்படிம்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எ லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரி. ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே டிக்ஷனரி இருக்கிறது. இங்கே நான் வந்து 3 டிக்ஷனரியை டிக்ளேர் பண்ணியிருக்கேன் அண்ட் ஒரு லிஸ்ட்டையும் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அந்த லிஸ்ட்டுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா 3 டிக்ஷனரியோட நேமை கொடுத்துறேன், ஐ மீன் வேரியபிளில் கொடுத்துட்றேன். இப்போ நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணி இந்த லிஸ்ட்டை ரன் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த லிஸ்ட்டுக்கு நான் ஃபார் லூப் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு இந்த 3 டிக்ஷனரியும் எனக்கு தனித்தனியாக பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து லிஸ்ட்டுக்குள்ளே டிக்ஷனரி கொடுக்கணும். இதுவே டிக்ஷனரிக்குள்ளே எப்படி லிஸ்ட்டு கொடுக்கறது? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பீட்சா அப்படிங்கிறது இருக்குது. இதே எக்ஸாம்பிளே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கடைக்கு போய்ட்டு நீங்கள் பீட்சா ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க என்னெல்லாம் கேள்வி கேட்பாங்க, உங்களுக்கு வந்து பேஸ் வந்து எவ்வளோ திக்காக வேணுமா, தின்னாக வேணுமா, அப்புறம் டாப்பிங்ஸ் என்னவா வேணும் அப்படின்னு கேட்பாங்க. நான் சொன்ன வரைக்கும் ஒரு கீ அப்படின்னா ஒரு கீக்கு ஒரு வேல்யூ அப்படி தான் சொல்லியிருப்பேன். ஒருவேளை ஒரு கீக்கு 2 வேல்யூ நம்மளால் கொடுக்க முடியுமானா அது கொடுக்க முடியாது. அதுக்கு தான் நம்ம அந்த வேல்யூவில் வந்து 2 வேல்யூ 3 வேல்யூ கொடுக்கணும்னா லிஸ்ட்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால கொடுக்க முடியும். இங்கே பாருங்கள், நான் பீட்சாவில் க்ரஸ்ட்டில் 1 கொடுத்துட்டேன், திக்குன்னு கொடுத்துருக்கேன் அண்ட் டாப்பிங்ஸில் லிஸ்ட்டில் நான் 2 கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட்டில் எஃப்ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி யூ ஆர்டர்டு பீட்சா க்ரஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இது கொடுக்கும்போது என்ன ஆகும், அதோட வேல்யூவான திக் வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள், யூ ஆர்டர்டு எ திக் க்ரஸ்ட் பீட்சா அப்படிங்கிறது நமக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நான் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். எதுக்கு நான் ஃபார் லூப் யூஸ் படுத்துகிறேன்னா இந்த இடத்துல எனக்கு லிஸ்ட் இருக்குது. ஸோ 2மே எனக்கு தனித்தனியாக வேணும். அதனால் இப்போ நான் வந்து ஃபார் டாப்பிங்ஸ் இன் பீட்சா ஆஃப் டாப்பிங்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இந்த பீட்சா ஆஃப் டாப்பிங்ஸோட வேல்யூ என்ன, இந்த லிஸ்ட் ஆஃப் மஷ்ரூமும் எக்ஸ்ட்ரா சீஸும் தான். ஸோ எனக்கு இது வந்து எக்ஸ்ட்ரா சீஸும் மஷ்ரூமும் லிஸ்ட்டாக இருக்கா, அப்போ ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணும்போது என்னாகும், 2மே எனக்கு தனித்தனியாக வரும். இந்த /t அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகும்னா டேப் ஃபங்க்ஷன், அதாவது கொஞ்சம் ஸ்பேஸ் தள்ளி வரதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்படி தான் ஒரு டிக்ஷனரிக்குள்ள லிஸ்ட் இருந்ததுன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம வெளில எடுக்கிறதா. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எ டிக்ஷனரிஸ் இன் எ டிக்ஷனரி. ஒரு டிக்ஷனரிக்குள்ளே இன்னொரு டிக்ஷனரி இருந்தால் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு டிக்ஷனரி இருக்குது, அதோட வேல்யூவே இன்னொரு டிக்ஷனரியாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா ஐட்டம்ஸ் அப்படிங்கிற மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன். ஐட்டம்ஸ்னு யூஸ் பண்ணனா 2 வேரியபிள் கொடுக்கணும். 2 வேரியபிளையும் கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு வேரியபிள் யூசர் நேம் அப்படிங்கிறது இதுக்கு வந்துடும். ஸோ நம்ம யூசர் நேம் நீங்கள் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு யூசர் நேம் ஆஃப் ஐன்ஸ்டீன் அப்படிங்கிற இந்த கீ வந்துருச்சு.
பிகாஸ் இந்த இடத்துல இருக்கிறது கீ நேம். இந்த கீ நேம் தான் இங்கே கூப்பிட்டுருக்கேன். ஸோ எனக்கு உள்ளே இருக்கிற ஐன்ஸ்டீனுங்கிற கீ நேம் வந்து கீ வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, நான் ஃபுல் நேம் அப்படிங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணி எஃப் ஸ்ட்ரிங்கில் நான் என்ன பண்ணுறேன்னா யூசர் ஆஃப் இன்ஃபோ ஆஃப் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த யூசர் இன்ஃபோ அப்படிங்கிறது என்ன, வேல்யூவோடது. ஸோ இந்த வேல்யூ என்ன இருக்குது, நமக்கு அதுவே ஒரு டிக்ஷனரியாக இருக்குது. நான் யூசர் இன்ஃபோ ஆஃப் ஃபர்ஸ்ட் அப்படின்னா உள்ளே இருக்கிறது என்ன, இதான் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட்டோட வேல்யூவான ஆல்பர்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்துடும். இங்கே ஆல்பர்ட் அப்படின்னு இருக்கும். லாஸ்ட் என்ன, ஐன்ஸ்டீன். ஸோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ரெண்டும் சேர்ந்து இருக்கும். இது ரெண்டுத்தையும் நான் வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஃபுல் நேம் அப்படிங்கிறதுல கோலன் கொடுத்து இங்கே ஃபுல் நேமோட வந்து வேரியபிள் இங்கே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே பாருங்கள் ஃபுல் நேம்ங்கிறது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படின்னு வந்துருச்சு. அதே தான் லொக்கேஷனுக்கும் நான் பண்ணுறேன். லொக்கேஷனில் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், யூசர் இன்ஃபோ இந்த வேல்யூவோட வேரியபிள் நேமை கொடுத்துட்டு அண்ட் என்ன கீயோ அந்த கீயை கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், அதை வந்து நான் இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனில் கொடுக்குறேன். ஸோ எனக்கு லொக்கேஷன் ப்ரைஸ் 10 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு டிக்ஷனரிக்குள்ளே டிக்ஷனரி இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி எழுதலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது ஓரளவு பார்ப்போம். டிக்ஷனரிஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். டிக்ஷனரிக்குள்ளே இருக்க ஒரு வேல்யூவை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். டிக்ஷனரிக்குள்ளே இருக்கிற கீயும் வேல்யூவும் பார்த்தீங்கன்னா கீங்கிறது டூப்ளிகேட் இருக்கவே கூடாது. ஐ மீன் இங்கே கலர் இருக்குன்னா இன்னொரு கலர் அப்படிங்கிற கீ இருக்கவே கூடாது. இதுவே வேல்யூஸில் இருக்கலாம். வேல்யூ ஒரு எல்லோன்னு இருக்குது அப்படின்னா இன்னொரு எல்லோ வேல்யூவாக இருக்கலாம். அடுத்தது நம்ம வேறு என்ன பார்த்துருக்கோன்னா எப்படி வந்து எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். வேல்யூஸை கீயை யூஸ் பண்ணி அண்ட் எப்படி புதுசாக ஒரு கீ வேல்யூ பேரை ஒரு இன்சர்ட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். அண்ட் மாடிஃபை எப்படி பண்ணுறதுங்கிறதும் பார்த்தோம் அந்த இடத்துல. அண்ட் டெலீட் பண்ணுறது பார்த்தோம். நெக்ஸ்ட்டு உள்ள கீ இல்லாத கீ ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது எப்படி கெட்டு யூஸ் பண்ணி எடுக்கிறதுங்கிறத பார்த்தோம். அண்ட் ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி கீ வேல்யூ ரெண்டுத்தையும் சேர்த்து எடுக்கிறது அண்ட் கீயை மட்டும் எடுக்கிறது அண்ட் வேல்யூஸ் மட்டும் எடுக்கிறது அப்படிங்கிறது வரைக்கும் பார்த்தோம். கடைசியாக நம்ம வந்து நெஸ்டிங், அதாவது ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே டிக்ஷனரி இருந்தாலோ இல்லை டிக்ஷனரிக்குள்ளே டிக்ஷனரி இருந்தாலோ இல்லைனா டிக்ஷனரிக்குள்ளே லிஸ்ட்டு இருந்தாலோ அதை எப்படி நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்த்துருக்கோம். ஸோ இது ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த டிக்ஷனரிஸ் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் லெசனில் நம்ம வந்து யூசர் இன்புட்ஸ் அண்ட் வைல் லூப் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். பை பை.